திரு வெங்கட்ரங்கன், veteran Tamil computing community ஒரு important personality coming from LIFCO heritage, LIFCO publishing and LIFCO dictionary, and currently the founder catalyst at Little Feet Services Private Limited, and also honorary director for Microsoft for the past 2 decades. இந்த AI அப்படிங்கிறதுல தமிழ் அண்ட் தொழில்நுட்பத்தோடு சேர்ந்து இந்த அரசாங்க சார்ந்த சேவைகள் எல்லாம் அதை எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றின உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்களேன். இன்னைக்கு பார்த்தோம்னா அரசாங்கங்கள் எல்லாமே டிஜிட்டலாக அவைலபிளாக இருக்குது. ஆதார்லேருந்து ஆரம்பித்து கூகுள் பே, யூபிஐ எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். டேக்ஸ் பே பண்ணுறது, இபி பே பண்ணுறது எல்லாமே இருக்குது. பட் இந்த சர்வீசஸ் நமக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக கிடைக்கல. அதில் தான் ஏஐ கேன் ரியலி ஹெல்ப். பிகாஸ் கவர்மெண்ட் வந்து அந்த பேக்எண்ட் சர்வீசஸ் அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஏபிஐயாக கொடுத்தாங்கன்னா, ஃப்ரண்ட் எண்ட் அவங்க அந்த அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு கூகுள் மாதிரியோ அமேசான் மாதிரியோ எந்த கவர்மெண்ட் வெப்சைட்டுமே உலகத்தில் எங்கேயுமே இருக்கிறதுல வெரி ஃபியூ யூரோப்பியன் கண்ட்ரீஸை தவிர. ஸோ அந்த மாதிரி கேஸில் ஏஐ கேன் பி தி வே யூ ஆக்சஸ் திஸ் இன்ஃபர்மேஷன். நீங்கள் உங்களோட சாட் ஜிபிடியோ மைக்ரோசாஃப்ட் கோபைலட்டோ எதை யூஸ் பண்ணுறீங்களோ அது மூலமாகவே இந்த கவர்மெண்ட் சர்வீசஸை எங்கே வேணால் இருக்கலாம். இன்றைக்கி எந்த கவர்மெண்ட் சர்வீஸ் எங்கே இருக்குன்னு நமக்கு கண்டுபிடிக்கிறதே பெரிய வேலை. எந்த கவர்மெண்ட் வெப்சைட்லேயும் நீங்கள் போயிட்டு ஈவன் ஜிஎஸ்டி வெப்சைட்லேயே போயிட்டு எங்கே போய் ஜிஎஸ்டி பே பண்ணோம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கூகுளில் போய் தான் ஹவு டு பே ஜிஎஸ்டின்னு கேட்டால் அது ஒரு லிங்க் கொடுக்கும். அப்படி தான் நம்ம போவோம். இன்றைக்கி இந்த மாதிரி ப்ராப்ளமில் ஜென்ரேட்டிவ் ஏஐ கேன் பி தி வே யூ ஆக்சஸ் திஸ் இன்ஃபர்மேஷன். இந்த தகவல்களை, இந்த சேவைகளை இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ செயற்கை நுண்ணறிவு மூலமாக நம்ம வந்து எளிதாக பயன்படுத்தி கொள்ள முடியும். அதுதான் இதோட பெரிய பயனே. இது எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாதவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க முடியும். அடுத்து வந்து இந்த எஜுகேஷன் அப்படிங்கிறத பற்றின ஒரு கேள்வி திரு வெங்கட்ரங்கன் அவர்கள்ட்ட. இப்போ இந்த ஏஐ வரதுனால இப்போ எல்லாமே வந்து இப்போ இந்த உலகத்தில் எல்லாமே பர்சனலைஸ் ஆகிடுச்சு. இப்போ இன்சூரன்ஸ் வேணும்னா பர்சனலைஸ் இன்சூரன்ஸ் கிடைக்குது. இப்போ நான் ஒரு டைம்லைன், இப்போ இன்ஸ்டாகிராம் அப்படின்னு நான் போனேன்னா நான் என்ன பார்த்துருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ரெக்கமெண்டேஷன் வருது. யூடியூப் போனால் எனக்கு பர்சனலைஸாக விஷயங்கள் சொல்லுது. அது மாதிரி கல்வி, கற்றல், கற்பித்தல் அந்த எஜுகேஷன் பிளாட்ஃபார்மில் வந்து ஏஐ என்ன மாதிரியான விஷயங்களை மாற்றிக்கிட்டு இருக்கு, அவர் என்ன மாதிரியான விஷயங்கள் மாறலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். சுலபமாக சொல்லணும்னா 2-3 வாரம் முன்னாடி ஓப்பன் ஏஐ சாட் ஜிபிடியோட நிறுவனம் அவங்க ஒரு டெமோ ஆன்லைனில் பண்ணாங்க. நீங்கள் பார்க்கலன்னா அதை போய் பாருங்கள். கான் அகாடமி, கான் அவர் வந்து அவரோட ஸ்டூடெண்ட்டோட வச்சுட்டு ஒரு டெமோ பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து ஸ்கூல் பசங்களை அனுப்புகிறோம், ஸ்கூலை தவிர டியூஷன் அனுப்புகிறோம். ஏன் டியூஷன் அனுப்புகிறோம்? ஸ்கூலில் வந்து 30 பேர், 40 பேர், 50 பேர் இருப்பாங்க. ஒரு பையனோ பொண்ணுக்கான சிக்கல் என்ன, அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி டியூஷன் அனுப்புகிறோம். ஆனால் முக்கால்வாசி டியூஷன் சென்டர் ஸ்கூலில் கிளாஸ் ரூமை விட பெருசாக இருக்குது. ஸோ அதனால் எதுக்கு டியூஷன் அனுப்புகிறாங்கன்னு தெரியல. இதே ஸ்கூலில் அதே ஒயிட் போர்டு, அதே இது சொல்லி கொடுக்குற அதே டீச்சர் ஈவினிங் வந்து வீட்டில் வந்து டியூஷன் எடுக்கிறாங்க. நான் 25 வருஷம் முன்னாடி, 30 வருஷம் முன்னாடி டியூஷன் போயிருக்கேன்னா ஒரு மேக்ஸ் வாத்தியார் அப்படின்னா 3 பேர் 4 பேர் தான். நான் எங்கே தப்பு பண்ணுவேன்னு நான் எழுதுறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும். டியூஷன் வாத்தியாருக்கு நான் 4 லைன் எழுதுவேன், முடிச்சிட்டேன் சார், 2வது லைனில் தப்பு பண்ணியிருப்பேன் பாரு அப்படிம்பார். கரெக்டாக 2வது லைனில் தப்பு பண்ணியிருப்பேன். அது 3-4 வாட்டி பண்ண உடனே நமக்கே மைண்டில் இது 2வது லைனில் மாஸ்டர் தப்பு பண்ணிடுவேன்னு சொல்லுவியே அப்படின்னு சொல்லி அவர் குரல் கேட்கும். கேட்ட உடனே நான் அந்த கரெக்ட் பண்ணிடுவேன். நானாக கரெக்ட் பண்ண மாட்டேன், அவர் குரல் என் மனசில் கேட்டு இது. இன்னைக்கு இந்த கரெக்ஷன்லாம் ஸ்கூலில் பண்ணுறதுக்கான டைம் கிடையாது, அவங்களுக்கான மற்ற ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. பசங்களும் அந்த மாதிரி சொன்னால் உடனே டீச்சர் அரெஸ்ட்மெண்ட்னு போய் சொல்லிவிடுவாங்க. அடுத்த நாள் சோஷியல் மீடியாவில் வந்துடும். இது எதுக்கு இந்த உதாரணம் சொல்கிறேன்? இந்த மாதிரி பக்கத்துலேருந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி சொல்லணும். எனக்கு ஒரு மேக்ஸ் ப்ராப்ளமும் ஒரு சினிமா மூலமாக சொன்னால் எனக்கு புரியும், இல்லை ஒரு கவிதை மூலமாக சொன்னால் புரியும். அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது, அவ்வளோ பேருக்கு சொல்லித்தரவும் முடியாது. ஆனால் ஒரு சாட் ஜிபிடி இன்னைக்கு அதை செய்ய முடியும், வந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே டெமோ பண்ணிட்டாங்க போன மாதம் நான் சொன்ன மாதிரி. அது எப்படின்னா, நீங்கள் அங்கே போயிட்டு நான் ஒரு 5ஆம் கிளாஸ் பையன், எனக்கு வந்து அல்ஜீப்ரா சொல்லிக் கொடுக்கணும். 5ஆம் கிளாஸில் அல்ஜீப்ரா சொல்லித்தராங்களான்னு கேட்காதீங்க. எனக்கு அல்ஜீப்ரா சொல்லித்தரணும். நீ என் கூடவே ஒரு ஸ்டெப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா, விடை சொல்லிடாத, நானாக கண்டுபிடிக்கிற வரைக்கும் அப்படின்னு நீங்கள் சாட் ஜிபிடிக்கு சொல்ல முடியும். இன்னைக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் கொடுக்கும்.
நீங்கள் ஒரு ஒரு ஸ்டெப்பாக அதை சால்வ் பண்ணலாம். அது கூடவே இந்த இடத்துல நீ தப்பு பண்ணலைன்னு சொல்லி உங்களுக்கு கைட் பண்ணும். இந்த மாதிரி ஒரு பர்சனலைஸ் அட்டென்ஷன் கண்டிப்பாக இன்னொரு வாத்தியாரை வச்சு நீங்கள் ரொம்ப பணக்காரராக இருந்தாலே ஒழிய உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ இந்த மாதிரி வசதி கொடுக்க முடியாது. அது மெட்ராஸில் கொடுத்துடலாம் ப்ராபப்ளி. ஒரு குக்கிராமத்தில் இருக்கோம், இல்லை ரொம்ப வசதி இல்லாதவங்க பண்ண முடியும்னா இந்த ChatGPT இலவசமாகவே கிடைக்குது. இதுதான் இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐயோட எஜுகேஷனில் மிகப்பெரிய பவர். இது ரொம்ப டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகுது எப்படி எஜுகேஷன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு. கிளாஸ் ரூம் என்ன கேட்டாக்க ஒரு நாள் முழுக்க கிளாஸ் ரூமில் உட்கார வேண்டுங்கிற அவசியமே இருக்காது பசங்களுக்கு. ஒரு பசங்க மற்ற பசங்களோட விளையாடணும், போகணும், அந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அதுக்காகலாம் கிளாஸ் ரூமை யூஸ் பண்ணிக்கிட்டு ஏஐல நிறையா பண்ணலாம். ஏஐல உடனே ஸ்க்ரீனை பார்க்கணும், ஃபோனை பார்க்கணும் அப்படின்லாம் மட்டும் இல்லை. இப்போ அப்படி இருந்தாலும் போக போக இது வேற வேற வடிவங்களில் உருப்பற வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, இன்னைக்கு நீங்கள் உங்களோட பிஸ்னஸோ உங்களோட தொழிலையோ கூட ChatGPT-யை ரொம்ப பிரமாதமாக யூஸ் பண்ணலாம். ரோல் பிளேயிங்னு சொல்லுவோம் ஜென்ரேட்டிவ் ஏஐல. ரோல் பிளேயிங் அப்படின்னா நீங்கள் ChatGPT-யை இதுவாக நீ இரு அப்படின்னு சொல்ல முடியும். நீ கூகுள் நம்ம கேள்வி கேட்டால் அது விடை சொல்லும், டைரெக்டாக சொல்லாது, ஒரு லிங்க்ஸ் கொடுக்கும், நம்ம கிளிக் பண்ணுவோம். இங்கே ChatGPT-யில் நீங்கள் போயிட்டு நான் பிளாக் நிறையா எழுதுகிறேன், மூவி ரிவ்யூஸ். நான் சொல்கிறேன், நீ ஒரு காப்பி எடிட்டர், ஒரு மேகசினோட எடிட்டர் எப்படி பிழை கண்டுபிடிப்பாரோ அது மாதிரி என்னோட பிளாக் போஸ்ட்டில் நீ பிழை கண்டுபிடித்து இந்த எழுதினதை மாற்றி எழுதவும் அப்படின்னு நான் சொல்ல முடியும். நான் எழுதுறது இந்தியன் இங்கிலீஷ் தான், அதான் நான் கற்றுக்கிட்டேன். நான் ஒரு அமெரிக்கன் கிளைண்ட்டுக்கு எழுதுறேன்னா ChatGPT கிட்ட நீ ஒரு காப்பி எடிட்டர், ஒரு அமெரிக்கனுக்கு புரிகிற மொழியில் எழுது அப்படின்னு இன்னைக்கு நீங்கள் உங்கள் ChatGPT உங்கள் ஃபோனில் இருக்கிறதுல நீங்கள் பண்ண முடியும். ஒரு 3-4 மாதம் முன்னாடி ஒரு மியூச்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் அவங்க ஃபாரம் ஒன்றத்தில் ChatGPT பற்றி ஒரு டெமோ கொடுத்தேன். அதில் ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர், மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர், அமெரிக்காவில் ஒரு 30-35 வருஷமாக வயசு ஒரு லேடி இருக்காங்க, இந்தியாவிலேருந்து போயிருக்காங்க, 10-15 வருஷமாக கூகுளில் மைக்ரோசாஃப்டில் வேலை செய்கிறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க. அவங்க இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் அவங்களுக்கு இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம டேக்ஸ், செபி ரூல்ஸ், ஸ்டாக்ஸ் எதுவுமே தெரியாது. ஏன்னா அவங்க படித்ததுலேருந்து எல்லாமே அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மெயில் அனுப்ப போகிறீங்க, நீங்கள் பெஸ்ட்டு ஸ்டாக் பிக்கப் பண்ணியிருப்பீங்க, ஐசிஐசியில் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும், இவ்வளோ டெட் ஃபண்ட் போடணும், இவ்வளோ ஈக்விட்டி போடணும், இவ்வளோ ஸ்டாக் வாங்கணும்னு எழுதிக்கிங்க. அவங்களுக்கு அந்த பெரிய மெயில் கம்போஸ் பண்ணி அனுப்புறீங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அவங்க உடனே இது 401(k)-ஆ அப்படிம்பாங்க. அமெரிக்காவில் 401(k)ன்னு ஒரு பென்ஷன் ஸ்கீம் இருக்குது. நமக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. எனக்கு தெரியாது 401(k)னா எனக்கு தெரிஞ்சது பிஎஃப், பிபிஎஃப், அப்புறம் இப்போ பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறையா ஸ்கீம் இருக்குது, அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் ஒரு அமெரிக்கன் கஸ்டமருக்கு அவங்களுக்கு புரிகிற உதாரணங்களோட நான் சொன்ன விஷயத்தை மாற்றி எழுது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ChatGPT ரொம்ப அற்புதமாக செய்யும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், ChatGPT அட்வைஸ் பண்ண சொல்லலை. சொன்னால் உங்களுக்கு வேலை கிடையாது. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசராக, இன்சூரன்ஸ் புரோக்கராக நீங்கள் இருக்க வேண்டாம், ChatGPT-யே புரோக்கராக இருந்துடும். நீங்கள் இந்த கஸ்டமருக்கு என்ன வேணும்னு புரிஞ்சுக்கிறீங்க, உங்களோட ரிசர்ச்சுக்கு ChatGPT யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஃபைனலாக அட்வைஸ் பண்ணது உங்களோட அட்வைஸ். இந்த கஸ்டமருக்கு, இந்த லேடிக்கு டெட் ஃபண்டில் இவ்வளோ போடணும், ஈக்விட்டியில் இவ்வளோ போடணும், ரியல் எஸ்டேட்டில் இவ்வளோ போடணும் அப்படிங்கிறது உங்களோட எக்ஸ்பர்டைஸ், எந்த ChatGPT-யோட எக்ஸ்பர்டைஸ் இல்லை. இதை ஒரு அமெரிக்கன் லேடிக்கு, இல்லை அமெரிக்காவில் இருக்கிற ஒரு இந்திய லேடிக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னு மாற்றி எழுத சொன்னீங்கன்னா ChatGPT ரொம்ப அழகாக எழுதி கொடுக்கும். அதை படித்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இது 401(k) மாதிரியான உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க. நீங்கள் ஏதோ பிஎஃப்னு சொல்லியிருக்கீங்களே அப்படின்னா என்னன்னு கேள்வி கேட்க மாட்டாங்க. அமெரிக்கன் கலிஃபோர்னியா டேக்ஸில் இது எப்படி பாதிக்கும்னு கேள்வி கேட்க மாட்டாங்க. எல்லாமே அதில் ஆன்சர் ஆகிடும்.